வணக்கம். அதான் அந்த தேர்தல் தற்பொழுது அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றது. 121 தொகுதிகளில் தேர்தலானது முதற்கட்ட தேர்தலானது பீகாரில் நடைபெற்று வருகிறது. 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. காலை 7 மணி முதல் இந்த தேர்தல் தொடங்கி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றது. வேறு எந்த விதமான அசம்பாவிதமான சம்பவங்களும் இதுவரையில் நடைபெறவில்லை. ஒரு சில பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக தகவலானது கிடைக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக அந்த குளறுபடிகள் சரி செய்யப்பட்டு வாக்கு எண்ணிக்கை வாக்கு பதிவானது நடைபெற்றதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போதைய நிலவரப்படி நீங்கள் கூறியது போல பீகாரில் முதற்கட்ட தேர்தலில் 13.13% வாக்குகள் 9 மணி நிலவரப்படி அது பதிவாகியிருக்கின்றது என்று தேர்தல் ஆணையமானது அந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கின்றார்கள். 18 மாவட்டங்களில் பதிவான வாக்குகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பெகுசராய் 14.60%, போஜ்பூர் 13.11%, பக்சார் 13.28%, தர்பங்கா 12.48%, கோபால்கஞ்ச் 13.97%, சஹாரியா 14.15%, லக்கிசராய் 7% என அந்த 18 மாவட்டங்களுடைய அந்த பதிவான வாக்குகள் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளுடைய சதவீதத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தரவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்போதைய நிலவரப்படி நாம் பார்த்தது போல 9 மணி நிலவரப்படி 13.13% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கின்றது. மக்கள் காலையில் இருந்த 7 மணியிலிருந்தே அதற்கு முன்பாகவே அவர்கள் அங்கு வாக்குப்பதிவு மையங்களுக்கு வந்து தங்களுடைய வாக்கினை செலுத்திக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. குறிப்பாக பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லால் பிரசாத் யாதவ், அவருடைய மனைவி ராபி தேவி, அதுபோல அவருடைய மகனும் மகா கட்பந்தன் கூட்டணியுடைய முதல் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பாட்னாவில் வாக்களித்ததை நாம் பார்க்க முடிந்தது. இதுபோன்று பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து அங்கு வாக்களித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாக்கும் இந்த காட்டு ராஜ்யம் திரும்புவதை தடுக்கும் என்று அமித்ஷா குறிப்பிட்டிருக்கின்றார். மகா கட்பந்தன் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதனை அவர் அதன் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியானது பீகாரில் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். தங்களுடைய வாக்குகளையும் அங்கு தற்பொழுது பீகாரில் செலுத்தி வருகின்றார்கள். எனவே அங்கு விறுவிறுப்பான வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நாம் பார்த்தது போல எந்த விதமான அந்த பிரச்சனையும் இன்றி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. நாம் குறிப்பிட்டது போல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வாக்குப்பதிவு எந்திரங்களில் குளறுபடி வந்தது. அது சரி செய்யப்பட்டு தொடர்ந்து தேர்தலானது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பீகார் முதல்கட்ட தேர்தலில் தற்பொழுது 9 மணி நிலவரப்படி 13.13% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது.